அண்ணங்கடா சுந்தரம் எப்படா இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கிறேன். பிஞ்சுக்கண்ணா நீ எப்படி இருக்கிறா? ஏதோ இருக்குண்டா, வீட்டுல ஒரே சண்டைடா. ஏன்டா அண்ணா உன் பொண்டாட்டி ரொம்ப சண்டை போதானா? தலையில மசூர் இல்லையா, அதுக்காக தினம் தினம் சண்டை போடுறாடா. அட பாவி, உனக்கு மசூதி இல்லைன்னு பிரச்சனை, நீ நச்சு போச்சுன்னு பிரச்சனை. நடா இது சரி, வேலை எல்லாம் எப்படா போகுது? அது பாட்டுன்னு போதே, நம்மளும் அது கூட போயின்னுக்குறோம். இந்த ஆளை கல்யாணம் பண்ணி ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல, கரும்பு புச்சவன். ஏய் நாடி பேசுற, காலம் பூச்சுன்ற வேற என்ன சொல்ற? நேத்து சுத்தி காமிக்கிற சொல்லிட்டு சுத்திய காமிக்கிற. எங்க வீட்டுல எவ்வளவு கேலி பண்ணாங்க தெரியுமா? ஏஞ்சியா, நான் கரெக்டா தான் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? ஏ அயாத, மூஞ்சி பார்க்கவே நல்லா இல்ல. ஏடா சுந்தரம், ஏன்டா பெட்டா தழுவி வைக்கிற? உனக்கு தெரியாதா பிஞ்சுக்கண்ணா, செம்ம தள்ளடா. ஏய், ரொம்ப லாங்கா போக வேண்டியதுலடா, பீச் பார்க்கலாம் ஒரு இட்டு வைக்கலாம்ல. நீ சொல்றது வாசம் தான். ஏய் ஆட்டோ கேவலம் கேளு. உண்மையாவா சொல்றீங்க? அதான் சொல்றான் இல்லம்மா, போய் கேளுமா. ஐயோ பீச்சுக்கு. டேய் மகனே வாடா. நம்ம கத்தின்னு ஓடியாரா? டேய் உங்க அப்பா பீச்சுக்கு கூட்டின்னு போறாரா, ஆட்டோ போய் கூட்டின்னு வா. ஐயா நீ வேற, அந்த ஆள் கூட்டும் போக மாட்டாருமா. டேய் இப்பதாடா பேசிட்டு வந்திருக்கேன், மூடு மாறதுக்கு போய் கூட்டின்னு வாடா. கூட்டின்னு வர இரு. 4 இடத்துக்கு கூட்டு போனதாடா சந்தோஷமா இருப்பாங்க. சரி அப்பாவுக்கு போன் பண்ணி வர வச்சிடலாம். அப்புறம் மச்சான் வரா நான் வீட்டுக்கு. என் மச்சான் வரட்டு இருக்கட்டும், அங்க பாரு உங்க மச்சான் வரான். அதுக்குள்ள இந்த போட்டுக்கால் எங்க வந்து நிக்குதா? நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. இது மாதிரி பீச்சில் பாட்டு பாட போறப்பா. டேய் மாமா முன்னால அடிக்க பாடி கோவப்படும். எனக்கு தெரியாதா மாமாவோட கேரக்டர்? வா போலாம். தெருமொழியில நின்று இருப்பானு போலிக்குதா, டப்புக்கு டப்புன்னு வந்துடுறானுங்க. மாமா வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்கிறியா மாப்பிள்ள? டே மாமா, நேத்து தான்டா போனேன், அழகட்டே என்னடா நல்லா விசாரிக்கிறா. மாப்பிள்ளைக்கு குறும்பு, அது எப்பவுமே இப்படித்தான். ஓ பொண்ணு உள்ள கிட்ட பாரு. உள்ளதாங்கடா. ஏ மகளே காந்திமதி. அக்கா அப்பா தம்பி வாங்க வாங்க. நாமா பீச் பார்க்கு எல்லாம் உண்மைதானா? உண்மைதான்ப்பா, பையன் ஆட்டோ எத்தனை போயிருக்கான். அக்கா நான் கூட அங்க பீச்சில் பாட்டு போட போறேன்க்கா. என்ன பாடுறா தம்பி? நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. தம்பி சூப்பரா பாடுற. அப்பா அண்ணன் வரலையா? ஏமா இன்னும் ஏமாந்துட்டான், அதான் நான் கூப்பிடல. சரி விடுப்பா, இன்னொரு டைம் கூட்டின்னு போலாம், ஆட்டோல தானே. எங்கப்பா இங்கதானா? நித்து இங்கதான். நான் ஆட்டோ வந்துச்சே. அக்கா ஆட்டோ வந்துருச்சு. ஆமா இங்கதானாப்பா? இங்கதானா? ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்டேன். என்னங்க ஆட்டோ வந்துடுச்சு. வந்துச்சா? நான்ப்பா எந்த ஊர் ஆட்டோ? டீ என்னன்னு போட்டுக்குது என்னங்க, தமிழ்நாடு ஆட்டோ தான். நிக்கலதான் பேசுறேன். நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும்? வருமானமா? அது வண்டி ஓட்டுறத பொறுத்து இருக்குங்க. ஓட்டலினா வருமானம் வராதா? ஏங்க ஓட்டலன்னா எப்படிங்க வருமானம் வரும்? ஓட்டுனாதான் வருமானம். எப்பா எதுக்கு இதெல்லாம் கேட்டுனுக்குறா? இருடா குதிரை முஞ்சியா பெத்துக்கிற மாதிரி எப்படி? அம்மா அப்பா நல்லா இருக்குதுமா. கம்முனு கிளம்புற வரைக்கும். சரிங்க, எங்க போனோம்? மெரினா பீச்சுக்கு போனா எவ்வளவு வாங்குவ? மெரினா பீச்சா? அப் அண்ட் டவுனா இல்ல சிங்கிள் மட்டுமா? போயிட்டு எடுத்துன்னு உண்ணுண்டா. டாவா? ஏங்க இந்த டாக் எல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய் வாலிக்க மாட்டான், அனுப்பிச்சு விட்டுறா. ஐயோ தம்பி தம்பி, என் அக்காவா நினைச்சுக்கப்பா, அவர் சொல்றது எதை மனசுல வச்சுக்காதப்பா. கோ என்னக்கா வாடா போடான்றாரு, மரியாதை இல்லாம அதெல்லாம் எப்படிக்கா மன்னிக்க முடியும்? ஏய் நீ மணியை தலை ஒண்ணும் தலை போடா. சரி அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைச்சுக்கல. எங்க மெரினாக்கு தானே போனா? மெரினாக்கு தான்டா போனா, போயிட்டு வரதுக்கு எவ்வளவு ஆகும்? போவ ஒரு 800, வர ஒரு 800, 1600. அங்க ஒரு 1 hour 2 hour வெயிட்டிங் இருக்கும். 400 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் கொடுத்துருங்க. யோ நான் அவளுக்கு கேக்குற, எதனா பார்த்து கேளு. ஏங்க மெரினா பீச் பக்கத்துல எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அம்மா சமாதி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணா ஃப்ரீயா கூட்டு போய் சுத்தி காட்டுறேங்க. உண்மையா சொல்ற, பேச்சு மாற மாட்டியா? தம்பி சொல்லுல, அதெல்லாம் பேச்சு மாறாது, போலாங்க. இரியா அப்படிதான் சொல்லுவானுங்க, மாறிடுவானுங்க. மாப்பிள்ள தம்பி நல்ல தம்பி ஆகுது, கூட்டு போவோம். நீ மாமாக்கே சேர்த்திக்கலடா, பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறா. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டா? பொசு பொசுன்னு வீட்டு வந்துடுறா, மாமியார் அங்க விட்டுட்ட. நீ கவலைப்படாத மாப்பிள்ள, அங்க பகுத்தூடி கங்காரு பாத்து வரோம். கங்கா பாத்துனுங்கிறானா? நடா இதா? ஏங்க அவர் சின்ன வயசுல இருந்தே எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. நான் கூட பெரியப்பா தான் கூப்பிடுவேன். நல்லா கூப்பிடுவேன். மானகட்ட குடும்பல கல்யாணம் பண்ணிட்டு பொழுது. சார் உங்க ஃபேமிலி பிரச்சனை அப்புறம் பாத்துங்க சார், டக்குனு கிளம்பலாம் சார். இருடா, நான் உன்னை எப்படி நம்புறது? இப்ப என்ன பண்ணுன்றீங்க? எம்ஜிஆர் சமாதி, அம்மா சமாதி, கலைஞர் சமாதி ஃப்ரீயா சுத்திக்காம எனக்கு ஆதரவு வேணும். அட என்னங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. தம்பி நீ ஒரு வீடியோ எடு. இப்படி வந்து என் பக்கத்துல நில்லு.
வீடியோ ஆன் பண்ணிட்டேன். நீ சொல்ற எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அம்மா சமாதி இது எல்லாத்தையும் நான் ஃப்ரீயாவே கூட்டிட்டு போய் காட்டுறேன். சரியாண்ணா? சூப்பர், ரெக்கார்ட் பண்ணிட்டாடா. ரெக்கார்ட் பண்ணிட்டேன்பா. கூட்டின்னு போப்பா. சரிண்ணா. மெரினா பீச் போயிட்டு சமாதிகளை பாப்போமா, இல்ல சமாதிகளை பார்த்துட்டு மெரினா பீச் போவோமா? இப்போதைக்கு என்கிட்ட மெரினாக்கு போறதுக்கு காசு இல்ல. என்னது, காசு இல்லையா? இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல. ஃப்ரீயா கூட்டின்னு போனதுல அம்மா சமாதி, எம்ஜிஆர் சமாதி அங்க கூட்டின்னு போ. என்னது? யோ, என்னயா பேசுற? நீ பேசுறதெல்லாம் ஆதலாங்குது, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், என்னடா வெங்காயம் ஆதாரம்? மெரினா பீச்சுக்கு போறதால அந்த சமாதிக்கெல்லாம் ஃப்ரீயா கூட்டு போறேன்னா? ஐயோ, இந்த ஆள் கூட நம்ம டிராவல் பண்ணாதான் போக முடியும் போகுது. என்னப்பா கூட்டின்னு போ. ஏமா, இந்த ஆள் தான் அதை பேசினுக்கிறானா, நீ சப்போர்ட்டுக்கு வர? இங்க பார், வீடியோ ஆதாரம் இருக்குது, எங்களை ஒண்ணே பண்ண முடியாது. நீ ஏய், என்னடா என்ன வீடியோ வச்சு என்னடா பண்ணுவ? கேஸ் போடுவேன் உன் ஆட்டோ மேல. கேஸ் போடுவியா? ஆமா, கேஸ் போடுவோம். இவர் யார் தெரியுமா? வக்கீல் வணங்காமுடி. வணங்கா முடியா? இது ஏதோ வாட்டர் கேன் மூடி மாதிரி கூட இல்லையா, வழவழன்னு இருக்குதா? பிஞ்சுக்கண்ணா வேலை ஆரம்பி. வக்கீல் வணங்காமடி. யோ, நீ வணங்கா முடியாவது இரு, தாங்க முடியாவது இரு. நயா இது அக்க போறாகுது. தபர், அந்த வீடியோ ஆதாரத்தை அழிக்கணும்னா 500 ரூபாய் கொடுத்துரு, அழிச்சிடுறேன். கொடுக்கலனா எம்ஜிஆர் சமாதிக்கா கலைஞர் சமாதிக்கா கூட்டின்னு போ. இல்லையா? நான் எப்படி ஏமாறுவேன்? அங்க போனா 2000 ரூபாய் ஆகும். 500 ரூபாய் என்ன யாரும் ஏமாத்த முடியாது. ஏய், நான் அப்படி மாசம் அப்ப கூட்டின்னு போக மாட்டேன் சமாதிக்கு. டேய், அதான் குடுத்துட்டேனடா, போங்கடா. எப்பா பீச்சுக்கு போலாம்டா, இதே மாதிரி இன்னும் 4 ஆட்டோ புடிச்சுன்னு வா. தோவாரா? போட போட போய் பிச்சின்னு வாடா. நல்ல பழப்படா உன் பழப்பு. டேய் பிஞ்சுக்கண்ணா, கண்ணு வைக்காத. 4 ஆட்டோ எப்ப வருது, நாங்க எப்ப போறதுன்னே தெரியல. ஆட்டோ வரட்டும், சுத்தி பார்க்க போலாம்.